அவருக்கு ஏன் முந்தி கிடைச்ச அந்த வெற்றி வாய்ப்பு இப்ப கிடைக்கல? ஒன்னாவது விஷயம் அவருடைய யோக தசை முடிஞ்சிருது. ரெண்டாவது விஷயம் அவரோடு போட்டிக்கு வந்தார்ல, அவருடைய யோக தசை ஸ்டார்ட் பண்ணுது. இவங்க 2 பேருக்குமே சிம்மம், சிம்மாதிபதி சுபத்துவம் தான். ஆனால் எப்போ வெற்றி அடையணும், எப்போ அந்த சந்தோஷத்தை ஃபேஸ் பண்ணணும், எப்போ ஒருத்தர் கவலையாகணும், தசாபுக்திகள் நிர்ணயம் பண்ணுது. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். என்றது வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்காக விதிக்கப்பட்ட ஒன்று இருந்தால் அது 100 விழுக்காடு எனக்குன்னு வந்து கிடைக்குமா? இல்ல யாராவது அதனை எடுத்துக்க முடியுமா? இல்ல இதை யாராவது மாத்த முடியுமா? அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளை கேட்டிருக்கீங்க. ஓகே, ஜோதிடம் என்ன பண்ண சொல்லுது? நம்ம ஏன் லக்னம் இது புரிஞ்சதுன்னா ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இயல்பான சில விதிகள் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன? ஒரு லக்னம் லக்னம் தாங்கக்கூடியவர், ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், ஒரு அமெரிக்காவுடைய ஒரு அதிபர், அமெரிக்க நாட்டினுடைய அதிபர். ஓகேங்களா? அதுக்கான தகுதி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கான கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க, இந்த இடத்துல அவருடைய வாய்ப்பை நீங்க தட்டி பறிச்சா கூட அவர் முன்னாள் அதிபரா இருப்பாரு. ஓகேங்களா? முன்னாள் அதிபரா இருப்பாரு. இப்போ சாதாரண நீங்களோ நானோ அமெரிக்க அதிபர்ன்ற மாதிரியான விஷயத்தை விடுங்க, மலேசியால ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எதுங்க உங்களுக்கும் நமக்கும் ஒத்து வர மாட்டுது? அந்த சிம்மமும் சூரியனும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தலைமை பொறுப்பை வகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, நீங்க ரெகுலரா யார பார்ப்பீங்க? ஒரு கோயில் தலைவரை பார்த்தாங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பிஐபிஜி தலைவரை பார்த்தேன், இப்படின்னு ஒரு தலைவரை நீங்க பார்க்கக்கூடிய அந்த தலைவர், அந்த ஜாதகத்துல அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கோயில்ல எவ்வளவு பேர் இருக்க போறாங்க? ஒரு 50 பேர் இருக்காங்களா? அந்த 50 பேருக்கு தலைவராக வரக்கூடிய தன்மையில சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமா இருக்கும். அதே மாதிரி எலெக்ஷன் அது இதுன்னு போய்கிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷன் டைம்ல வின் பண்ணி, இந்த ப்ரீவியஸ்ல சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ல வந்த ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருந்தோம் ஒரு 3 வருஷம் முன்னுக்கு, இல்லைங்க இதுதான் லாஸ்ட் எலெக்ஷன், அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு. ஜெயிக்கல. அப்போ இந்த இடத்துல எதனை வச்சு பாத்தீங்க? ப்ரீவியஸ்ல அவருக்கு நடந்தது சுபத்துவமான தசை. இப்ப நடக்கிறது அவர் மிதுன லக்னம், என்னால மறக்க முடியாது. அவர் மிதுன லக்னம், சிம்மம் சூரியன் சுபத்துவமாகி இப்ப நடக்கக்கூடிய சனி தசை அவருக்கு. ஆமா, ஆனா இதை தாண்டி வேற பிசினஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அந்த அமைப்புகளுக்கு இன்னும் இன்னும் பெருசாலாம் தெரியல. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இப்பதானே அந்த தோல்வியை பார்த்திருக்கிறாங்கல்ல. சரி, அவருக்கு ஏன் முந்தி கிடைச்ச அந்த வெற்றி வாய்ப்பு இப்ப கிடைக்கல? ஒன்னாவது விஷயம் அவருடைய யோக தசை முடிஞ்சிருது. ரெண்டாவது விஷயம் அவரோடு போட்டிக்கு வந்தார்ல, அவருடைய யோக தசை ஸ்டார்ட் பண்ணுது. இவங்க 2 பேருக்குமே சிம்மம், சிம்மாதிபதி சுபத்துவம் தான். ஆனால் எப்போ வெற்றி அடையணும், எப்போ அந்த சந்தோஷத்தை ஃபேஸ் பண்ணணும், எப்போ ஒருத்தர் கவலையாகணும், தசாபுக்திகள் நிர்ணயம் பண்ணுது. இந்த தசாபுக்தி வரலன்னா நடக்காதா? நடக்காது. அவயோக தசை திரும்ப திரும்ப வந்தா ஒருத்தர் கஷ்டப்படுவாரா? ஆமாம். இந்த கஷ்டம் எந்த கஷ்டம்? ரோட்ல நின்னுட்டு இருக்கிறதா? நடந்து போக போறாரா? சைக்கிள்ல போக போறாரா? கார்ல போக போறாரா? மோட்டார் பைக்ல போக போறாரா? இதெல்லாம் அவருடைய பிறந்த ஜாதகம் நிர்ணயம் பண்ணும். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் எடுத்துட முடியுமான்னு கேட்டா, அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு தசாபுத்தி அது இது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்றது கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். அதுல உங்களுடைய அச்சீவ்மெண்ட் இருக்குதுல்ல, அந்த அச்சீவ்மெண்ட் உங்க ஜாதகத்தினுடைய உயரம். இப்ப ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாரு, அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எல்லாரும் பாய்க்கிறாங்க. லோக்கல்ல இருக்கிற நம்ம பேண்ட்ல இருந்து உலகம் முழுக்க அதே பியானோ தான் வாசிக்கிறாங்க. ஆனா தென்றலில அவர் வாசிக்கக்கூடிய அந்த பிஜிஎம் இன்னமும் பேசப்படுது. ஏன்? அதே மாதிரியான விரல்கள், அதே பியானோ. ஏன் அவருக்கு எதற்காக அந்த தனியான ஒரு நாலேஜ் வருது? ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் மியூசிக் போட்டாருன்னா இன்னும் எத்தனை மியூசிக் போடுவாரு காப்பி பண்ணி காப்பி பண்ணி. அப்போ அவர் தான் தனித்துவமான ஏஆர் ரஹ்மான். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான தனித்துவமானவர். எதுல தனித்துவமானவர், எவ்வளவு தனித்துவமானவர், எவ்வளவு நல்ல விஷயத்துல இருக்க போறீங்க, எவ்வளவு நோயில இருக்க போறீங்க, எவ்வளவு கஷ்டத்துல இருக்க போறீங்க, இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கண்டிப்பாக லக்னமும் லக்னாதிபதியும். இது தாங்க மெயினான விஷயம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.